வேரியபிள் அவங்களா செப்பரபிள் ஓகே நீ சொன்னது கரெக்ட். என்னென்ன டைப் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், சொல்ல போறீங்க. டைப்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டைப்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் செப்பரபிள் ஈக்குவேஷன். டைப்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டினா டிஃபரன்ஷியல், ஓடினா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? அப்போ என்னென்ன டைப் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சிபிஎஸ்சிக்கு மெட்ரிக்கு எல்லாம் 3 டைப் கூட முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு 4 டைப் வருதுன்னு வச்சுக்கோங்க. இருங்க 3 டைப் 4 டைப்பா? ஒரு நிமிஷம். வேரியபிள் செப்பரபிள் கரெக்ட்டுங்களா? செப்பரபிள் வேரியபிள் கண்டிஷன் ஆர் வேரியபிள் செப்பரபிள். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், ரெடியூசிபிள் வேரியபிள் மெத்தட் கரெக்ட்டுங்களா? ஓகே சார். ரெடியூசிபிள் வேரியபிள் செப்பரபிள் உள்ளது. ஒரு மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ரெடியூசிபிளா மாற்றி பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த லீனியர் தான் நம்ம இன்னைக்கு சர்க்யூட் பண்ணோம்ல சார்? எல்லாமே ஒண்ணே ப்ராப்ளம். ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கீங்க. கிர்ச்சாஃப் லால பண்ணேனா நம்ம. அப்ப லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கரெக்ட். அப்படினா என்ன கிடைக்கும்? dy by dx plus p of x into y equal to q of x. இந்த ஃபார்மேட்டோ ஆர் இந்த ஃபார்மேட்டோ இருக்கும். dx by dy plus q of y into x, sorry, p of y into x equal to q of y. either first format or second format. சரிங்களா? எஸ் சார். ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம செக் பண்ணணும். ஹோமோஜீனியஸ் செக் பண்ணணும். சப்போஸ் என்னன்னா dy by dx ஃபார்மேட்டோ ஆர் dx by dy ஃபார்மேட்டோ இருக்கும். பட் அது என்ன வேல்யூஸ் இருக்குன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் f of x1 x, y, f2 of x, y இருக்கணும். அதனுடைய டிகிரி இது பார்த்தீங்கன்னா அதனோட xyயோட டிகிரி, xyயோட டிகிரி ரெண்டு என்னவா இருக்கணும்? நியூமரேட்டருக்கு கண்டிப்பா சேமா இருக்கணும். டினாமினேட்டருக்கு இதனுடைய xyயோட டிகிரி எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். டிகிரி சேமா இருக்கணும் சார். நியூமரேட்டர் டிகிரி எப்படி வேணா இருந்து போகுது. பட் இங்க இருக்கிற xyயோட டிகிரியும் இதுக்கு சேமா இருக்கணும். xyயோட டிகிரி சப்போஸ் இங்க பாருங்க x² plus xy plus y². இப்படி இதனோட டிகிரி என்ன? 2. 1 + 1 2. ஓகே ஓகே புரிஞ்சுது. அதே மாதிரி இதுக்கு எப்படி இருக்கணும்? 2 2 2 அல்ல 3 3. இது மாத்தி கொடுங்க. 3 3 அதுக்குள்ள போறதே இல்ல. பட் xyயோட டிகிரி எப்படி இருக்கணும்? இதோட பாலினாமியல் டிகிரி வந்து ஈக்குவலா இருக்கணும். அது இந்த ஃபார்மேட்டா இருக்கலாம் ஆர் இந்த ஃபார்மேட்டா இருக்கலாம். சரிங்களா? செப்பரேஷன் வேரியபிள் மெத்தட் என்னன்னா dy by dx ஃபார்மேட் இருக்கும். f of x, y. அத வந்து என்னன்னா செப்பரபிள். செப்பரபிள் என்ன பண்ணனும்னா x y தனித்தனியா பிரிக்க முடியும். அப்படினா மீனிங் என்ன? f1 of x into f2 of x பிரிக்க முடியும். சரிங்களா? அப்படி பிரிக்க லைக் நம்ம அந்த செயின் ரூல் யூஸ் பண்ற மாதிரி பிரிக்கலாம். செயின் ரூல் சொல்ல முடியாது. தனித்தனியா ஸ்பிளிட் அப் பண்ண முடியும். ஸ்பிளிட் அப் பண்ண சொல்லிடுவோம். செயின் ரூல்னா வேற மீனிங். ஸ்பிளிட் அப் பண்ண முடியும். x y வந்து ஸ்பிளிட் அப் பண்ண முடியும். x y ஸ்பிளிட் அப் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? ஒரு பக்கம் yங்கிற டேமும் இன்னொரு பக்கம் xங்கிற டேமும் வச்சுக்கிட்டு டைரக்டா இன்டகிரேட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே சார். இது முடிஞ்சதா? புரிஞ்சுது. இது முடிஞ்சதா? சரி. இப்போ இருக்கிறது இவன் ஒருத்தன் தான். இவன் என்ன பண்ணலாம்? நேம்லயே இருக்குது பாரு. நேம்ல என்ன சொல்றாங்க? ரெடியூசிங் வேரியபிள். சோ இவங்கள வந்து மறுபடியும் ரெடியூஸ் பண்ணனும். இவனுக்கு வந்து வேற ஃபார்மேட்ல கொடுத்திருப்பாங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து மேபி 3 வேரியபிள்ல கொடுத்திருப்பாங்க. வேற வேரியபிள் கான்ஸ்டன்ட் கொடுத்திருப்பாங்க. சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க. அவனை வந்து 2 வேரியபிளா மாத்தி, அவனை வந்து செப்பபிளா மாத்தி, அவனை வந்து உல்டா பண்ணி கொண்டு வர வேணும். இன்னொரு டைம் சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல ஒண்ணும் இல்ல. இந்த ஃபார்மேட் இருக்குது. அதாவது இன்டைரக்டா கொடுத்திருப்பான். இந்த ஃபார்மேட் வந்து இன்டைரக்டா கொடுத்திருப்பான். இந்த ஃபார்மேட் இன்டைரக்டா கொடுத்திருப்பான். அது வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்மேட்டுக்கு டைரக்ட் மெத்தடா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி போடணும். ஓகே சார். அது கன்வெர்ட் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும்போது நம்ம பார்க்க போறோம். ஓகே சார். புரியுதா? ஜெனரல் வியூ கொடுத்துக்கிறேன். என்ன கொடுத்துக்கிறேன்? ஜெனரல் வியூ கொடுத்துக்கிறேன். இதை பேஸ் பண்ணி ஒரு மெத்தேடு இப்போ முடிக்க போறோம். ஓகே. செப்பரபிள் வேரியபிள்